Pastor Isaac, the senior pastor of Christ Chapel India, is a fiery preacher of God's word under the anointing of the Holy Spirit. You are now listening to his message entitled The Triumph of the Cross in the Glorious Gospel of Christ. This morning I'd like to speak to you on a topic that I have titled The Triumph of the Cross in the Glorious Gospel of Christ. I'm again repeating, The Triumph of the Cross in the Glorious Gospel of Christ. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தில் இருக்கும் சிலுவையின் வெற்றியை குறித்து இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் இந்த நாளிலே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். About 40 years ago, an amazing discovery was made in the city of Bangkok in Thailand. தாய்லாந்தில் இருக்கும் பேங்காக் என்று சொல்லப்படும் நகரத்திலே ஒரு காரியத்தை திடீரென்று ஆச்சரியமாக கண்டுபிடித்தார்கள். The discovery was so amazing that for years now this has been called the discovery of the golden Buddha. சுவாரஸ்யமான ஒரு கண்டுபிடிப்பு அது இருந்தபடியால் இத்தனை வருடங்களாக அது பொன்னால் செய்யப்பட்ட புத்த சிலை என்று அழைக்கப்படும் ஒரு கண்டுபிடிப்பாக அது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Now the question is, how was this discovered? For years in the center of Bangkok there was this huge ugly old concrete Buddha in the middle of town. பாருங்கள், பல வருடங்களாக இந்த புத்த சிலை, சிமெண்டால் செய்யப்பட்ட புத்த சிலை பாங்காக் நகரத்திலே அதுவும் மையத்திலே இருந்த ஒரு சிலையாக இருந்தது. யாரும் அதை பெரிதாக சட்ட பண்ணவில்லை. No one considered it anything big. It sat in the middle of town. People would come and put empty cola cans on it. And sometimes they used it to hang their packages while they changed their film rolls on the camera. Because this Buddha didn't complain. யாரும் அதற்கு மதிப்பு அவ்வளவாக கொடுக்கவில்லை. ஏதோ பாங்காக் நகரத்திலே மையத்திலே இருந்த ஒரு காரியமாக அது இருந்தபடியால் என்ன செய்தார்கள்? அந்த சிலையை குடித்த கோலா கேன்ஸை அந்த இடத்திலே வைப்பார்கள், பாட்டில்களை வைப்பார்கள். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நேரத்திலே ஒரு படத்தை எடுக்க விருப்பப்பட்டால் படத்தை எடுப்பார்கள். கேமராவிலே அந்த ரோலை மாற்ற வேண்டும் என்றால் அந்த கேமரா ரோலை மாற்றுவார்கள். ஆனால் பாருங்கள் என்ன நடந்தது. அந்த புத்த சிலை எந்த ஒரு எதிர் வார்த்தை பேசவில்லை. Now all of a sudden one day a Buddhist priest decided that he was going to do something. Here was this old statue in the temple. So he decided, let me do something about it. Let me bring this statue which is in the center of town into the temple and let me keep it and somehow beautify it. So this Buddhist priest decided to move the cement Buddha from the center of Bangkok and bring it into his temple. ஒரு நாளிலே ஒரு புத்த பூஜாரி என்ன நினைத்தார்? எல்லாரும் இந்த சிலைக்கு மதிப்பு கொடுப்பது கிடையாது, நானாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன். இந்த சிமெண்ட் புத்த சிலையை பாங்காக் நடுவிலே இருக்கும் அந்த சிலையை நான் எடுத்துக்கொண்டு நான் இருக்கும் அந்த இடத்திற்கு கொண்டு வருவேன். அந்த இடத்திலே நான் கொண்டு வரும் வேளையிலே அங்கே எப்படியாவது அதற்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுத்து மக்கள் அதை மதிக்கும்படிக்கு நான் செய்வேன் என்று சொல்லி அந்த சிலையை எடுப்பதற்கு முன் வந்தார். Now what happened was, in the process of moving
the cement Buddha cracked open. Now for years it remained in one place. But the moment that cement image was moved, it cracked open to reveal one of the most astounding, amazing findings of all. An 8-foot Buddha image made out of pure gold. அசையாமல் பேங்காக் நகரத்திலே நடுவிலே இருந்த அந்த சிலை அப்படியாக இருந்த பொழுது யாரும் அதற்கு மதிப்பு கொடுக்கவில்லை. சரி, அதை இருக்கிற இடத்தை விட்டு சற்று இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வோம் என்று நினைத்த பொழுது அது ஒடிந்து உள்ளத்திலே இருந்த 8 அடி உயரம் பொன்னால் செய்யப்பட்ட புத்த சிலையை எல்லோரும் பார்க்கும்படிக்கு ஒரு காட்சியை மக்கள் பார்த்தார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். Now what I want to share with you this morning is far more valuable than discovering an ancient golden Buddha. நான் இந்த காலை வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு காரியம், பொன்னால் செய்யப்பட்ட ஒரு புத்த சிலையை விட விலையேறப்பட்ட ஒரு காரியம். And that's what is found in 2 Corinthians chapter 4 and verses 3 and 4. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் அதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். But if our gospel be hid, it is hid to them that are lost, in whom the God of this world hath blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். Now we are going to be dealing with these 2 verses carefully this morning. But if our gospel be hid, it is hid to them that are lost. Now Paul is making an amazing statement. பவுலானவர் ஒரு விசேஷித்த காரியத்தை குறித்து அவர் பேசுகிறதை நாம் இந்த வசனங்களிலே பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே 4வது வசனத்திலேயும் நாம் பார்க்கலாம். Now what is he saying? He is saying if our gospel be hid, it is hid to them that are lost. That means the lost people of this world have not yet discovered what can be the most amazing discoveries of all time. இருளிலே நடக்கும் மக்கள் இன்னும் ஒரு காரியத்தை அவர் கண்டுபிடிக்கவில்லை என்று நாம் இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் அந்த காரியத்தை இன்னும் கண்டுபிடிக்காத பட்சத்தில் இருப்பது நிமித்தம் என்ன நடக்கிறது? அவர்கள் இன்னும் இருளிலே இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் வணங்கும் மதங்கள் வெளியரங்க தோற்றத்தால் ஒரு காரியத்தை கொடுக்கிறது. ஆனால் சரியான விதத்திலே எப்படி ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கலாம் என்று அந்த காரியத்தை அவர்களுக்கு காண்பிப்பது கிடையாது. Now religion is blinding the eyes of people by giving them a false picture, a picture of outward appearance, but never guidance about how they can come before a living God in a way that would surprise them for all time. Now let's keep reading verse 4 please. தயவு செய்து 4வது வசனத்திலேயும் நாம் தொடர்ந்து வாசிப்போம். In whom the God of this world had blinded
the minds of them which believe not. பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். Now who has blinded the minds of people that they can't think straight, that they can't see straight, that they can't understand straight, that they can't logically perceive things straight? The Bible gives us an answer in verse 5. It is the God of this world. பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுடைய மனதை குருடாக்கினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை தயவு செய்து உங்கள் வேதாகமத்திலே குறித்துக் கொள்ளுங்கள். Please mark it down in your Bibles, please. That means every day there is a fight by an unclean spirit to blind the minds of people from seeing something. பாருங்கள், இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு அசுத்த ஆவியானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அழைக்கப்படும் அசுத்த ஆவி மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு அவன் ஒவ்வொரு நாளும் மனதுக்கு எதிராக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். Now why do you have so many depressed people? Why do you have so many people going through oppression of all kind and nature? Now all this is happening because there is an unclean spirit waging a war in the minds of people. பாருங்கள், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனிதர்களுடைய கண்களை எங்கே அவன் குருடாக்குகிறான்? அவர்கள் மனதிலே குருடாக்குகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் மனதிற்கு எதிராக ஒரு அசுத்த ஆவி செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். Now Paul tells us something else. This God of this world is fighting hard to blind the minds of people from seeing what? From believing not and seeing not the light of the glorious gospel of Christ. பாருங்கள், எதற்கு எதிராக இந்த அசுத்த ஆவி செயல்படுகிறான்? மகிமையான சுவிசேஷம் மக்கள் பார்க்காத படிக்கும், அதை விசுவாசிக்காத படிக்கும் அவன் செயல்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். Now it's amazing, but this is what you see in scripture. இதை குறித்து தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என்ன? அசுத்த ஆவி இந்த மகிமையான சுவிசேஷத்திற்கு எதிராக செயல்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். Now there is an unclean spirit who's continuously fighting the glorious gospel of Christ. Now this morning I'm going to show you something which not too many people understand. I want you to highlight that phrase, the glorious gospel of Christ. I believe God the Holy Spirit knows why he used that phrase when he said glorious gospel of Christ rather than glorious gospel of Jesus. பாருங்கள், கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்று ஆவியானவர் அந்த வார்த்தைகளை பவுலானவர் எழுதும்படிக்கு ஏவின போது ஏன் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்று அவர் சொல்லி இயேசுவின் மகிமையான சுவிசேஷம் என்று சொல்லவில்லை என்பதை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். Why would God the Holy Spirit address the glorious gospel as the gospel of Christ as being the one that the devil is fighting against rather than the glorious gospel of Jesus? That's what we're going to be looking at this morning. And when looking at that, you will understand the triumph of the cross.
which lies in the glorious gospel of Christ. அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் சிலுவையிலே எப்படி இந்த வெற்றி கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலே இருக்கிறது, அடங்கியுள்ளது என்று நீங்கள் நன்கு அறிவீர்கள். அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையே மாறத்தக்கதாக அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏன் இந்த விலையேற பெற்ற நற்செய்தியின் வார்த்தை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Why has God entrusted into our hands this glorious gospel of Christ will not only be understood by you, but it will also be something that you will value and treasure greatly. Now, when you look at the glorious gospel of Christ, you must understand the terminology that's being used. The word Christ. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்ற அந்த வார்த்தை, கிறிஸ்து என்ற அந்த வார்த்தை, அதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி இயேசுவை அழைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்று அவிதமாக அவரை நாம் அழைக்கிறோம். Now how do you address Jesus? You call him Jesus Christ. Now, not often do people understand that those two words talk about two things. இயேசு கிறிஸ்து என்று நாம் அழைக்கும் பொழுது அந்த இரண்டு வார்த்தைகள் இரண்டு காரியங்களை குறித்து பேசுகிறது என்று பலருக்கு அதை தெரியாமல் இருக்கிறார்கள். The first word Jesus is his name. It was a name not decided by Mary or Joseph. It was a name given by God for his son. Can I have an amen please? இயேசு என்ற அந்த நாமம் அவருடைய நாமமாக இருக்கிறது. அது யோசேப்பால் தெரிந்த ஒரு நாமமும் அல்ல, மரியாள் தெரிந்து கொண்ட ஒரு நாமமும் அல்ல. தேவன் தாமே அவருடைய ஒரே குமாரனுக்கு கொடுத்த நாமமாக அது இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். It was a word or a name given by God himself for his only begotten son, which meant savior. ரட்சகர் என்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எபிரேய வார்த்தையிலே யோசுவா. Now in Hebrew the word is Joshua. Literally it meant savior. But the word Christ had nothing to do with his name. The word Christ has everything to do with his work. So while one is the name, the other is his title. I want you to write it down. பாருங்கள், இயேசு என்று நாம் அழைக்கும் பொழுது அது அவருடைய நாமம். கிறிஸ்து என்ற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது அது அவருடைய பட்டம். அந்த பட்டம் எதை காண்பிக்கிறது? அவர் உலகத்திலே வந்த பொழுது அவர் செய்ய போகிற வேலையை காண்பிக்கும் பட்டமாக இருக்கிறது என்று நாம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். Now look at it like this with an example. For example, you address a man as Dr. Johnson. You don't say his name is doctor. You say his name is Johnson. But the work he does is he's a doctor by profession. Therefore, you address him as Dr. Johnson. When you see him as a man, you see him as Johnson. When you see him in his work, you see him as doctor. The same applies to Jesus Christ. Only the title comes after the name. Can I have an amen, please? I'd like you to write these things down because there is a vast difference that I'm going to bring you to see this morning. If we were to look at the glorious gospel of Jesus, then all that we would see is his life in this world. We would have to look a lot at the first 30 years of the life of Jesus.
But the Bible is very silent about the first 30 years of the life of Jesus, except for one brief instance that we see mentioned in scripture when he was 12 years old. There is no other record of what happened for the 30 years of Jesus' life. பாருங்கள், இயேசுவின் சுவிசேஷத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் முதல் 30 வருடங்கள் அதை குறித்து நாம் ஆழமாக தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் வேதாகமத்திலே 12 வயது உள்ள இயேசு ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது என்பதை குறித்து மாத்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பிறகு ஒரு காரியமும் அவர் முதல் 30 வருடங்களிலே செய்ததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியாது என்று நமக்கு தெரியும். There is nothing else recorded about what he did in the first 30 years of his life. But the 3.5 years of work, the 3.5 years of ministerial work as the Messiah, as the one anointed of God, that is recorded for us in detail. And the Bible is telling us that is what the devil is fighting tooth and nail every day, that people would never see and understand. Because in that 3.5 years of anointed work, there's a twofold prominent blessing that any man, woman and child can receive if they will only see and understand and discover. பாருங்கள், 3.5 வருடத்திற்கு அபிஷேக பண்ணப்பட்ட கிறிஸ்துவாக பல இடங்களிலே இயேசு சென்றார், பல காரியங்களை அவர் செய்தார். அதை குறித்து நாம் 4 சுவிசேஷங்களிலே ஆழமாக எழுதப்பட்ட காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். அந்த காரியத்தான் மக்கள் தெரிந்து கண்டுபிடிக்காத படிக்கு பிசாசானவன் மனிதனுடைய மன கண்களை குருடாக்கி அதை கண்டுபிடிக்காத படிக்கு ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் எதிர்த்து நிற்கிறான் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏனென்றால் அந்த காரியத்தை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்றால் என்ன? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், the glorious gospel of the anointed one. If you will discover that, அதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்றால் 2 முக்கியமான ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று பிசாசானவனுக்கு தெரியும். He knows there are 2 prominent blessings that any man will receive the moment he discovers the glorious gospel of the anointed one. So what does he do? He wants people to remove the anointed one. He wants them to have only Jesus. As long as he can get people to see only Jesus. No wonder you have a religious Jesus. No wonder you have a traditional Jesus, but never the Bible Christ. Can I have an amen, please? Amen. If he can get them to see that Jesus who is traditionally spoken about, the Jesus who's a religious Jesus, the Jesus who doesn't have the anointing on him, then all that you have is a cement Buddha in the church. No wonder you have people in every place who are worshipping dead religion this morning, not having a glimpse of the anointed one. பாருங்கள், பிசாசானவன் தந்திரமாக எப்படி அவன் செயல்படுகிறான் என்றால், அபிஷேகப்பட்ட கிறிஸ்துவை மக்கள் பார்க்காதபடிக்கு அபிஷேகம் இல்லாத இயேசுவை உயர்த்துகிறார். ஏனென்றால் அந்த இயேசுவை அவர் மக்கள் பார்க்கும்படிக்கு உயர்த்தும் பொழுது எப்படி அந்த சிமெண்டால் செய்யப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத ஒரு புத்த சிலை
பேங்காக் நடுவிலே பல வருடங்களாக இருந்ததோ அதே போல சபையிலும் பல இடங்களிலும் மதம் மக்களை ஏமாற்றி பிரயோஜனமற்ற ஒரு காரியத்தை போல் அவர்கள் வணங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் மக்களுடைய நடுவில் இருக்கும் இயேசு எப்பேற்பட்ட இயேசு? பாரம்பரிய இயேசு, மத இயேசு. அந்த இயேசுவை பார்த்து புலம்பி புலம்பி பேசும் மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see people lamenting over that Jesus. What are they lamenting? Can you help me? Can you help me? Can you help me? Jesus, can you help me? And there seems to be no help from that Jesus. பாருங்கள், அந்த இயேசுவை பார்த்து மக்கள் புலம்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன இயேசுவே, எப்படியாவது நீங்கள் ஒரு காரியத்தை எனக்கு செய்ய வேண்டும், செய்வீர்களா என்று ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையற்ற மக்களாக அந்த இயேசுவை பார்த்து புலம்புவ மக்களாக இருக்கிறார்கள். But take a look at the ones who have seen the glorious gospel of Christ. மகிமையான கிறிஸ்து இன் சுவிசேஷத்தை பார்த்த மக்களை பாருங்கள். How are they? Look at the ones who have seen the gospel of the anointed one. The first thing that happens on the inside of them is that there is a restoration of the image of God in the spirit of a man. நம்பிக்கையற்ற மக்களாக அவர்கள் வாழும் மக்களாக இருக்க மாட்டார்கள். முதல் ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையிலே நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது என்ன? தேவனின் சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மறுபடியும் அந்த சாயலிலே மாறுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். That's why the devil doesn't want you to see the Christ of the gospel. He wants you to only see the Jesus of the gospel. Some people are disturbed when I say this. It doesn't matter. The devil is disturbed anyhow. He doesn't like anyone talking about the glorious gospel of Christ. For years we heard about Jesus. What did we hear about Jesus? Poor young man, he died so young. He could have lived to be 100 years old, surely. Why did he have to die? Some others say, well, he was a good prophet and a teacher. But what a miserable end for such a good man. Now, to such people, there's only one answer that you must give them. You got to tell them, get to see the Christ of the Gospels. பாவம், இயேசு சின்ன வயதிலே மரித்து போனார். என்ன ஒரு பரிதாபமான ஒரு மரணம் என்று சொல்லி பலர் இயேசுவை குறித்து மட்டும் பேசும்பொழுது அப்படியாக பேசுகிறார்கள். அவர்கள் இன்னும் சுவிசேஷங்களிலே இருக்கும் கிறிஸ்துவை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். They have no understanding of the Christ of the Gospels. Now the first thing that you read in Genesis chapter 1 verses 27 and 28 is what God said He would do in creating man. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27 வசனத்திலேயும் 28வது வசனத்திலே இயேசு மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவர் என்ன செய்வார் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல் ஆசீர்வாதம் என்ன? தேவர்களை போல் அரசாளுங்கள். Rule as gods in this world was the first blessing. Can I have an amen please? முதல் ஆசீர்வாதம் என்ன? தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவனை போல இந்த உலகத்திலே இந்த உலக தேவனாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கப்பட்டான்.
Isn't that amazing? But someone else is holding the title. Now you know why he is fighting. Can I have an amen from a church that is understanding this morning? தேவனை போல் இந்த உலகத்திலே இந்த உலக தேவனாக இரு என்று மனிதனை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது ஒரு அசுத்த ஆவி அந்த பட்டத்தோடு நடமாடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் ஆவியானவர் நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலேயும் 5வது வசனத்திலேயும் அதை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். Now you understand why God the Holy Spirit wants everyone in the church to understand that the fight is not against you. Please listen, the fight is not against you. The fight is against the glorious gospel of the anointed one. That should not reach the masses. That should not reach the lost. That should not reach the ones who are still in unbelief. For if it does, and they believe, then the first thing that will happen is the first blessing that was pronounced on man, rulership. பாருங்கள், பிசாசானவன் உங்களை எதிர்ப்பது கிடையாது. எதற்கு எதிராக அவன் போராடுகிறான்? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் இருளிலே நடக்கும் மக்கள் அண்டையிலே போய் சேரக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அது அவர்கள் கைக்கு போய் சேரும் என்றால் அவன் இதுவரைக்கும் பட்டதாரியாக நடக்கும் அந்த காரியம் திடீரென்று அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தின் நிமித்தம் அவர்கள் இப்பொழுது மீண்டும் அந்த முதல் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக அரசாளத் தொடங்குவார்கள். No wonder you read of kings and priests. ராஜாக்களும் ஆசாரியர்களும் குறித்து நாம் இன்றைக்கு வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. Now I want you to see something else about this blessing. Why did Jesus have to come? Why did he have to die on the cross? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? தேவனாக இருந்த அவர் உலகத்திற்கு வந்து சாதாரண மனிதனைப் போல் நடமாடி சிலுவையிலே ஏன் அறையப்பட வேண்டும் என்பதற்காக பல நேரங்களிலே நம்முடைய மனதிலே கேள்வி எழும்புகிறது. Why did he have to do it? Because in Genesis chapter 3 we see the image of a man being marred by sin. தேவனின் சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பாவத்தின் நிமித்தம் கரையற்றவனாக அவன் மாறுகிறதை போல் நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். There is an image being marred. No more is it an image of rulership. Now it's an image of a person on the run. A person who wants to hide. I like you to write these things down, please. அரசாளும் ஒரு மனிதனை போல் ஒரு படக்காட்சி இப்பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பாவத்தை அனுபவித்த முதல் மனுஷனும் மனுஷியும் இப்பொழுது அந்த காட்சியை அவர்கள் காட்டுவது கிடையாது. ஓடும் மனிதனின் காட்சியை நீங்கள் பார்க்கலாம், ஒளிந்து கொள்ளும் மனிதனுடைய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். A man on the run, a woman on the run, both of them in hiding. பாருங்கள், you don't see rulership any longer. You don't see dominion any longer. Now you see captivity. சிறையிருப்பை குறித்து இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அரசாளும் காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்க்க முடியாது. ஆகையால் தான் அந்த சாயலை மீண்டும் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே சாயலிலே இருந்த தேவன் உலகத்திலே வந்த பொழுது இயேசுவாக இருந்தார்.
3.5 வருடம் அபிஷேக பண்ணப்பட்ட கிறிஸ்துவாக நடமாடினார். சாதாரண மனிதன் அசாதாரண காரியங்களை எப்படி அரசாண்டு அவன் செய்யலாம் என்று மக்கள் பார்த்து கொள்ளும்படிக்கு காண்பித்தார். பிறகு மரணத்தின் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கும் சாதாரண மனிதராக இருக்கும் மக்கள் அசாதாரண விதத்திலே அவர்கள் வாழலாம், அரசாளுவார்கள் என்று அவர் காண்பிக்கும்படிக்கு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். Why did Jesus go to the cross? That people may understand that ordinary man could do extraordinary things, could once again rule and reign when he or she operated under the anointing of God. And if any man would believe in the glorious gospel of the anointed one, they would receive that same blessing in their lives. Whereas ordinary people, they would rule and reign over circumstances of this world. That's the first blessing. That's the triumph of the cross. The cross is not just a piece of jewelry. The cross is not just a place of shame. The cross is also a place of triumph, if you will only learn to see the cross in the light of the glorious gospel of the anointed one. சிலுவை என்பது ஒரு சாபமான இடம். வெட்கப்பட்டவர்கள் அந்த இடத்திற்கு செல்லும் ஒரு இடமாக இருக்கிறது என்று பலர் அவ்விதமாகத்தான் சிலுவையை பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மகிமையான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வெளிப்பாடு பெற்றவர்கள் சிலுவையை பார்க்கும் பொழுது சிலுவையிலே வெற்றியை அவர்கள் பார்க்க தொடங்குவார்கள். No wonder the first blessing that you have is a restoration, a restoring of the image of God on the inside of you. மறுபடியும் பிறந்த மனிதர்களை பாருங்கள். உள்ளத்திலே முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சாயலை அவர் ஒவ்வொரு நாளும் பழைய நிலைமைக்கு எப்படி ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுவதற்கு முன்பதாக இருந்தார்களோ அதே இடத்திற்கு அவர்களை கொண்டு வருகிறதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அதுதான் உண்மையாக நடக்கிறது என்றும் நாம் பார்க்கிறோம். So born again people are once again brought back to that place of restored image. Look at 2 Corinthians 3:18 please. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கலாம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Now you understand why God doesn't want you to see yourself. He wants you to see on the inside of you Him. Him. And the only way it is possible is by a work of God the Holy Spirit. இந்த மறுரூபப்படும் காரியம் நடக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் தாமே உங்கள் ஆவியிலே அதை செய்தாலொழிய அது நடக்காது. ஆகையால் உள்ளத்திலே பாருங்கள் என்று பலர் சொல்லும் வேளையிலே மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஐயோ, உள்ளத்திலே நான் பார்க்கும்போது என்னையே நான் பார்க்கிறேன். How many times has religious minded people said, look on the inside of you, see yourself, and immediately people take a look at themselves and they see themselves. And what do they see in themselves? Nothing good. They still see a man on the run. They still see a man in hiding. They don't see a man in rulership. Can I have an amen from this church, please?
மத மக்கள் உள்ளத்திலே பாருங்கள், உள்ளத்தை பாருங்கள், உள்ளத்தை பாருங்கள் என்று மறுபடியும் மக்களை பார்த்து பேசும் பொழுது, அதுவும் இவ்விதமான ஒரு நாளிலே மனிதர்களை சாட்டையை வைத்து அடிப்பது போல் அவர்கள் பேசும் வேளையிலே, it's like a whipping that men get, and especially on a day like this, no better day for some pastors to whip the congregation. So they say, look inside you. உள்ளத்திலே பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். உள்ளத்திலே பார்க்கும் பொழுது எதை நீங்கள் பார்க்க தொடங்குகிறீர்கள்? உங்களையே பாருங்கள் என்று அவர்கள் சொல்லும் வேளையிலே, உங்களை பார்க்கும் பொழுது என்ன நீங்கள் பார்க்கிறீர்கள்? அரசாலும் ஒரு மனிதை பார்ப்பது கிடையாது. இன்னும் ஒளிந்து நிற்கும் ஒரு மனிதனை பார்க்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ளே, உங்கள் மாம்சத்திலே எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று வேதாகமம் போதிக்கிறது. Remember, there's nothing good in you. In your flesh there is nothing good, my friends. You don't have anything to talk about. Even the most morally good man has nothing to talk about. So if you look on the inside of you, you better look at one person. Who is the person? You must see the image of God on the inside of you being restored by God the Holy Spirit. That's the first blessing. முதல் ஆசீர்வாதம் என்ன? உங்கள் இருதயங்களிலே மறுரூபமாக்கப்பட்ட தேவனின் சாயலை முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டும். அரசாளும் சாயல், அபிஷேகம் பண்ணப்பட்ட சாயல், ஆவியானவர் வாசம் செய்யும் இடம், the place where God the Holy Spirit abides and resides. No wonder the God of this world fights the glorious gospel of Christ. ஆகையால் தான் மகிமையான கிறிஸ்துவின் சுவிசேஷம் மக்கள் பார்த்து விசுவாசிக்காத படிக்கு, புரிந்து கொள்ளாத படிக்கு, ஏற்றுக்கொள்ளாத படிக்கு, மாறாத படிக்கு, அதை அவர்கள் கைக்கு போய் சேராத படிக்கு இரவும் பகலும் போராடுகிறான். Now for the second blessing. Now we want to listen to that. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்க. Acts chapter 10 verse 38, please. If you have your Bibles with you, I'd like you to turn to that portion of scripture and highlight it in your Bibles. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை உங்கள் வேதாகமத்திலே குறித்துக் கொள்ளுங்கள். அதான் இரண்டாவது ஆசீர்வாதம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். Why Jesus of Nazareth? That's his name. Nazareth was his place. But the anointing transferred upon him a title of Messiah. Gave him a work to be done. Not the work of a carpenter. He was not making anointed furniture. Can I have an amen, please? You're laughing this morning because you are liberated people. You're enjoying what you're hearing because you're being set free. But there are people who are running after anointed bones, anointed furniture, anointed things that really don't measure up to the work of the anointed one as revealed to us in Acts chapter 10 verse 38. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் பார்க்கக்கூடிய அபிஷேக பண்ண கிறிஸ்துவின் வேலைக்கு ஒப்பிட்டு பேசும் காரியங்கள் பலர் தெரியாமல் இருக்கிறார்கள். ஆகையால் தான் மத இயேசுவை பின்பற்றுகிறார்கள், பாரம்பரிய இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அபிஷேக பண்ணப்பட்டவர் என்ன செய்தார் என்று அவர்கள் பார்ப்பது கிடையாது. They never learn or see or understand Acts 10:38. Some are so holy that they never read Acts at all. They think it's not important. Do you know something? Listen to this and listen to this good. The book of Acts is actually very wrongly titled. It should never read the Acts of the Apostles. It should read the Acts of God the Holy Spirit.
In no other book will you find God the Holy Spirit mentioned as much as in the book of Acts, using ordinary men to do extraordinary things. அப்போஸ்தலரின் புஸ்தகம் என்று அழைக்கப்படும் அந்த புஸ்தகம் அப்படியாக அழைக்கப்படுவது தவறு என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் அது அப்போஸ்தலரின் புஸ்தகம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்று நாம் அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளலாம். சாதாரண மனிதர்கள் அசாதாரண காரியங்களை செய்வது அந்த புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம். That's why I want you to write these things down. I mean, I don't know the kind of struggle I had to go through just to get this message this morning. I had to wait upon the Lord. I had to seek His face. Why? Because when you understand this verse clearly, you'll understand a lot of things that happen in your life. Why sometimes things don't happen? Why sometimes things do happen? 38வது வசனத்தை வாசிக்கலாம். Acts 10:38, please. We're going to read it again. நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். Highlight those two things, please. That's the second blessing. எப்படியாக அவர் சுற்றி திரிந்தார்? Write it down. How did he go about? Doing good. So when you understand the doing good is coupled together with something else. Healing all that were oppressed of the devil, for God was with him. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசானவனால் ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி சுகத்தை தரும் அபிஷேக பண்ணப்பட்ட கிறிஸ்துவாக அவர் சுற்றி திரிந்தார் என்று நீங்கள் வேதாகமத்திலே வாசிக்கலாம். அப்படி என்றால் நன்மை செய்யும் ஒரு காரியமும் குணமாக்கும் காரியமும் இரண்டு ஒன்றாக ஒப்பிட்டு ஆவியானவர் மேசியாவுடைய வேலையிலே அதை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். The good that Jesus as an anointed Christ did is coupled together with the healing of all that were oppressed of the devil, for God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தபடியால், that means if good and healing go together, then evil and sickness and oppression are twins. நன்மையும் சுகமாக்குவதும் ஒன்றாக ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் பேசியிருப்பார் என்றால், தீமையும் நோயும் ஒன்றாக இரட்டை பிறவிகளை போல் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். Come with me please to 1 Peter chapter 2. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திற்கு திருப்புங்கள். I want you to turn with me please to 1 Peter chapter 2 and we're going to read verse 24. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Now what did Jesus do for us on the cross? As the anointed one, the Messiah, the one who was fulfilling a divine commissioning. This is what Peter had to say in 1 Peter chapter 2 and verse 24. Who his own self bare our sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes you were healed. Now isn't it amazing
that on the cross, the Bible says, Jesus bore our sins, and in bearing our sins, he makes righteousness available to us. But then the Holy Ghost didn't stop with that. He mentions something coupled together with that. He mentions a healing that took place as a result of Jesus bearing something on his body on the cross. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு முதலாவது பாவத்தை சுமந்தது நிமித்தம் நமக்கு நீதியை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தமது சரீரத்திலே அவர் ஒரு காரியத்தை சுமந்தது நிமித்தம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Now that is interesting. Why? If you look at the entire incident as recorded for us in the Gospels, there is exactly 2 deaths that took place on the cross. சிலுவையிலே நாம் பார்க்கும்போது 2 மரணங்கள் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். When God looked at Adam in the book of Genesis chapter 2 and told him, you can eat of all the fruits of the garden, but of the tree of good and evil you shall not eat. But in the day that you eat of that tree. Now this is how it is written in Hebrew. If you didn't know, just write it down. In dying you would die. Twice it was mentioned. The King James version records it as, in that day you will die. ஆதாமை பார்த்து தேவன் ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே ஏதேன் தோட்டத்திலே இருக்கும் எல்லா மரங்களிலிருந்து நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை என்று அந்த மரத்திலிருந்து நீ புசிப்பாய் என்றால் அந்த நாளிலே நீ மரிப்பாய் என்ற அந்த வார்த்தை ஹெப்ரேய மொழியிலே 2 முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. In dying you will die. Now that's what happened in Genesis chapter 3. Adam and Eve died spiritually first. Their death would be recorded for us in Genesis chapter 5 many years later physically. ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பாவத்திலே விழுந்த மனிதன் முதலாவது ஆவியிலே மரித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் ஆவியிலே மரித்த மனிதனாக இருக்கும் பொழுது ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலே தான் அவன் சரீரத்திலே மரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். Did that happen on the cross? Is the question. Yes, an emphatic yes. We sang that song, Eli, Eli, my Father. My God, why hast thou forsaken me? That was the time when the sins was placed on Jesus. Spiritual death. Physical death would follow a couple of minutes later. Into thy hand I commit my spirit. That's a different Jesus. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாம் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அந்த நேரத்தில் தாமே ஆவியிலே மரித்த இயேசுவாக அவர் படக்காட்சியை கொடுக்கிறார். That's the agonized cry of a lost man. Where are you, God? Are you there, God? Every man who's lost has that question. இருளிலே நடக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே அதுதான் நடக்கிறது. ஐயோ தேவனே, நீர் இருக்கிறீரா, எங்கே இருக்கிறீர் என்ற அந்த கேள்வி. அதுதான் முதல் மரணம். இரண்டாவது சரீர மரணம் சற்று நேரத்திற்கு பிறகு, பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் மரித்த பொழுது நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். Now this is what I want to show you. The first death was in the spirit, in the unseen realm. The second death was experienced in the body, in the seen realm. முதல் மரணம் ஆவியிலே நடந்தது, பார்க்க முடியாத மண்டலத்திலே. இரண்டாவது மரணம் அங்கே 100க்கு அதிபதி அந்த இரண்டாவது மரணத்தை பார்த்தார். சரீர மரணம், பார்க்கக்கூடிய ரீதியிலே நடந்த ஒரு மரணம்.
அதை குறித்து தான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் இந்த 2 மரணங்களை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. 1 Peter chapter 2:24 is talking about both those deaths. As a result of the first death, you get righteousness. As a result of the second death, there is healing. Can I have an amen, please? If you're sick this morning in your bodies, be glad you're here this morning. Because healing flows from Calvary's head. தயவுசெய்து கேளுங்க. அந்த 2 மரணங்களை குறித்து தான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். முதல் மரணத்தின் நிமித்தம் நீதி, 2வது மரணத்தின் நிமித்தம் சரீர மரணத்தின் நிமித்தம் சுகம். ஆகையால் தான் தழும்புகளால் குணமானீர்கள் என்று ஆவியானவர் பேதுருவை ஏவி அதை எழுத சொன்னார். Is it true? Sure, it's true. How was Jesus when he died on the cross? Not like the pictures you see. The picturesque Jesus is not the Jesus you see in the Bible. The Bible Jesus was a bleeding mass of flesh who went to the cross. தயவுசெய்து படத்திலே பார்க்கக்கூடிய இயேசுவை ஒப்பிட்டு அதுதான் வேதாகமத்திலே நாம் பார்க்கக்கூடிய இயேசு என்று நினைக்காதீர்கள். படத்திலே வரைந்தவர்கள் இங்கே அங்கேயும் சற்று இரத்தத்தை காண்பிக்கும்படிக்கு சிகப்பு பெயிண்டை போட்டு வரைந்திருக்கிறார்கள். வரைவு படத்தை போல் இயேசு சிலுவைக்கு செல்லவில்லை. அடிப்பட்டவராக, அதுவும் பார்க்க முடியாத ஒரு மனிதராக அடிக்கப்பட்டு சிலுவைக்கு சென்றார். அதைத்தான் நான் பார்ப்பேன் என்றால் விசுவாசிப்பேன் என்று தோமா சொன்னார். Listen, after the resurrection, that is what Thomas wanted to see. He said, you're really saying Jesus is alive? I want to see him, because the man I saw was a bleeding mass. Now I want to see his body. I want to touch that place where he was hurt. I want to put my hands where he was wounded. The good news is, Jesus appeared to Thomas in John's Gospel chapter 20 verse 25. That's what you see Thomas saying. The print of the nails, that's what I want to see. Because they were not small little 1-inch nails. They didn't just graze the flesh of Jesus. They made an impression. Now Thomas is saying, let me see that impression if I'm going to be impressed. யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்திலே தோமா அதை குறித்து தான் பேசுகிறார். அவரை நான் தொட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். ஏனென்றால் அவருடைய சரீரத்திலே இந்த சின்னம் இன்னும் இருக்க வேண்டும். There must be something on his body to show me that he is the same Jesus. If you don't see the Jesus who is marked, then he is not the Bible Jesus. Because the Bible Jesus is marked. The word for print in the King James Version in Greek is the word tupon. கிரேக்க மொழியிலே டுபான் என்று சொல்லப்படும் அந்த வார்த்தை தான் யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்திலே தோமா நான் அதை பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறது மூல கிரேக்க மொழியிலே. அது சின்னம் என்று காண்பிக்கும் ஒரு வார்த்தை. It means an impression produced by a blow. That's the meaning of the word tupos or tupon. It's an impression produced by a blow. What Thomas was saying is, I must see that impression before I will be impressed by your statement. Now, that's what the Holy Ghost wants us to see this morning. He is saying the Bible, Christ is one who can impress you, because he is not a bleeding mass of flesh any longer. His is a healed, marked body. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து பேசும் வார்த்தை என்ன? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? அவர் சிலுவைக்கு செல்லும் வேளையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தோடு சென்ற ஒரு மனிதனாக இப்பொழுது கிடையாது. அந்த அடியின் காயங்கள் ஒருவேளை
அவர் மீது இருப்பதை போல் இருக்கும் ஒரு காட்சி இருந்தாலும் இப்பொழுது இரத்தம் அதிலே அல்ல, தழும்புகள் அங்கே இருக்கிறது. தழும்புகள் என்று சொன்னாலே காயம் ஆறின பிறகு தான் தழும்புகளே வருகிறது என்று ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுகிறார். You can never have a scar unless you've been healed, my friends. That's what God the Holy Spirit wants us to see. And that is what you see Acts 10:38 talking to us about also. No wonder the glorious gospel of Christ is fought so much by the God of this world. இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் ஏன் அபிஷேகப்பட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிராக செயல்படுகிறான் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு சீஷர்களை பார்த்து உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அவர் கடந்து சென்றார். What was the commissioning given to every disciple? In Mark 16:15, go ye unto all the world and preach this gospel to every creature. We are finished. But God's not finished with you. No wonder you understand today the triumph that lies in the glorious gospel of Christ when you see the cross in the light of that gospel. That gospel. சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் மகிமையை அதிலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த வெளிச்சத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிலுவையிலே இருக்கும் வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். No wonder the cross is empty. Some people walk into a place like this and always ask me, why didn't you have an image of Jesus on the cross? I look at them, I wonder what they're talking about. The Bible says the tomb is empty. What about the cross? No wonder we don't have a bleeding Jesus any longer. We don't have a bleeding Jesus any longer. We have a risen Christ and whose body is marked but no longer bleeding. No longer bleeding. I'll just give you that verse so you can write it down, please. In Luke 24:39, Jesus said, handle me, because a spirit doesn't have flesh and bones. He never spoke of blood any longer. லூக்கா 24வது அதிகாரம் 39வது வசனத்திலே மாம்சமும் எலும்பும் குறித்து இயேசு பேசினார், இரத்தத்தை குறித்து அந்த இடத்திலே பேசவில்லை. Why? He's no longer a bleeding mass. He's having a healed, resurrected, glorious body. Now these two blessings will become every man's who believes. And no wonder the devil hates this gospel from going out. இந்த நற்செய்தியின் சுவிசேஷம், மகிமையான சுவிசேஷம் மக்கள் அண்டையில் போய் சேராத படிக்க பிசாசானவன் ஏன் போராடுகிறான்? இந்த இரண்டு ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ரூலர்ஷிப் அண்ட் ஹீலிங். அரசாளும் ஆசீர்வாதமும் சுகம் என்ற அந்த ஆசீர்வாதம் மக்கள் அண்டையிலே போய் சேராத படிக்க பிசாசானவன் மனிதர்களுடைய மனக்கண்களை குருடாக்குகிறான். We're going to bow our heads in prayer this morning. Right where you are, I want you to know something. You are not here by chance. You are here by divine appointment. இந்த இடத்திலே வந்த உங்களை பார்த்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு சடங்கை போல் நீங்கள் இந்த நாளிலே கர்த்தரை பின்பற்றி அவரை வணங்குவதற்கு நீங்கள் வரவில்லை. கர்த்தருடைய பெரிதான நோக்கத்தினாலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். By the grace of God and by the appointment of God's Spirit, you are here this morning. If you are here this morning and you don't know Jesus the way you should know him as the Bible Jesus, you have been worshipping a religious Jesus, you have been worshipping a traditional Jesus, it's time you made the switch, my friends. பாரம்பரிய கிறிஸ்துவம், மத கிறிஸ்துவம் நீங்கள் பின்பற்றுகிற ஒரு மனிதனாக இதுவரைக்கும் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால், தயவு செய்து இந்த காலை வேளையிலே தேவன் தாமே காண்பிக்கும் அவருடைய கிறிஸ்துவை பின்பற்றும் ஒரு கிறிஸ்துவனாக நீங்கள் மாறுங்கள். ஆகையால் தான் உங்களை பார்த்து நீங்கள் இயேசுகள் என்று அழைப்பது கிடையாது.
கிறிஸ்துவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். Amen. Hallelujah. You are not called Jesuses. Oh, hallelujah. You are called Christians, Thank you, Jesus. anointed ones. Hallelujah. Make the Praise, transition. praise. Don't fool yourself this Hallelujah. morning. Hallelujah. Oh, Rabbi If you have never accepted Jesus into your heart Oh, we praise. and you would like to do it this morning, I want you to just slip up your hands right where you are. Blessed be your name. இன்னும் ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த நாளிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பப்பட்டால், தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்கள் கைகளை உயர்த்துவீர்கள் என்றால் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். Thank you. I'll pray for you this morning. Father, as we speak. Wherever you are, if you lift up your hands, Shalom, bararaba. I want to pray for you. Oh, Rabbi Kandalaba. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்கள் கைகளை உயர்த்துவீர்கள் என்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I'd like you to repeat this prayer after me. If this is the first time you're making this prayer, I want you to repeat this prayer after me. முதல் முறை இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும் மக்களாக இருப்பீர்கள் என்றால், எனக்கு பின்பாக இந்த ஜெபத்தை ஆங்கிலத்திலையும் நான் முதலாவது சொல்வேன், தமிழிலே சொல்வேன். தயவுசெய்து இந்த ஜெபத்தை நீங்களும் இருக்கிற இடத்திலேயே ஜெபியுங்கள், சத்தமாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுவார். God will effect the change on the inside of you. The twinfold prominent blessings of rulership and healing will be yours from this day onwards if you will do it by faith. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் அந்த ஜெபத்தை ஏறெடுப்பீர்கள் என்றால், இந்த இரண்டு ஆசீர்வாதங்கள், அரசாளும் அந்த ஆசீர்வாதமும் சுகமென்ற அந்த ஆசீர்வாதமும் உங்களுடைய பங்காக இருக்கும் என்று நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். Let us pray. Father, in the name of Jesus, Jesus, I come to you just as I am. I just as I am. I invite Jesus into my heart. I invite Jesus into my heart. And I ask And I ask that from this moment onwards, that from this onwards, that I that I will be a born again man. will be a born man. That I That I will have will have my sin my sin forgiven forgiven with the blood of with Jesus. the blood of Jesus. And my life And my life will be completely will be completely submitted submitted to the anointed to the anointed Christ Christ of the of Gospels. the gospel. And I renounce And I renounce in Jesus' name in Jesus' name my past life my past life to sin, to sin, to Satan, to Satan, to to sickness. sickness. And I accept And I accept eternal life eternal life into my heart into my heart from this point on. from this point on. And And the healing the healing of Jesus of Jesus into my life. into my life. Thank you Thank you for hearing me for hearing me. in Jesus' name. In Jesus' name. Amen. தமிழிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவராகிய இயேசு இருக்கிற வண்ணமாகவே நான் உம்மிடத்தில் வருகிறேன். என் பாவத்தை என் பாவத்தை எடுத்து போடும். என்னை முற்றிலும் இயேசுவின் இரத்தத்தால் நீர் கழுவும். என் உள்ளத்திலே என்னை புதிய மனுஷனாக நீர் மாற்றும். பழைய வாழ்க்கையை, பிசாசானவனுக்கு வாழ்ந்த வாழ்க்கையை, மதத்திற்கு நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்தி உம்மையே நான் வணங்க, கிறிஸ்து இயேசுவையே நான் வணங்க இந்த காலை வேளையிலே என் வாயின் அறிக்கையின் மூலமாக ஒரு உறுதியை நான் கொடுக்கிறேன். என் உள்ளத்திலே இந்த நேரத்திலே நீர் பிரவேசித்து என்னை உம்முடைய பிள்ளையாக இந்த நேரத்திலே மாற்றும். என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. Let's bow our heads in prayer, please. What a glorious day.
ஹalleluya. நாம் ஜெபிப்போமா? இன்னொரு ஒரு மகிமையான நாள், மகிமை நிறைந்த நாள். Hallelujah. Father, in the mighty name of Jesus, we thank you for this eternal blessing that you have given us in the glorious gospel of Christ. Thank you for showing us what it means to see the triumph of the cross in the light of the glorious gospel of the anointed one, the Messiah. Hallelujah. சிலுவை கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியிலே பார்க்கத்தக்கதாக நீர் எங்களோடு இந்த காலை வேளையிலே நித்தியத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. நம்முடைய மந்தைகளின் ஆடுகளாக நாம் நிற்கும் இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். We are glad that as the sheep of your pasture, the people of your hand, we stand before you with joy and thanksgiving and praise. Oh, hallelujah to the Lamb. Bless your people. Let them never be ashamed of being called Christians, anointed ones. ஒருபோதும் வெட்கப்பட்டு நான் கிறிஸ்துவ அல்ல, ஒரு கிறிஸ்துவன் அல்ல என்று பேசாத படிக்க, நான் ஒரு கிறிஸ்துவன், அபிஷேக பண்ணப்பட்டவன், முடிவு பரியந்தம் உடைய பிள்ளைகள் காணப்பட ஒவ்வொருவரையும் விசேஷமாக தொட்டு ஆசீர்வதியும் ராஜா. Touch and bless them, prosper them. Oh, hallelujah to the Lamb. Hallelujah to the Lamb. Bless them. I pray your anointing will rest upon the ones who are already anointed. A fresh anointing. A fresh anointing. I said a fresh anointing. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்களுக்கு புதிய அபிஷேகத்தை தாரும், புதிய அபிஷேகத்தை தாரும், புதிய அபிஷேகத்தை தாரும். ஆசீர்வதியும். உம்முடைய கையிலே அவர்களை நான் ஒப்படைக்கிறேன் ராஜா. In Jesus' name we pray, and everybody said amen and amen. Hallelujah. Hallelujah. Now may the blessing of God the Father, the blessing of God the Son, the blessing of God the Holy Spirit rest and abide with each one of us now and until Jesus comes again. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென் and amen. Hallelujah. This concludes Pastor Isaac's message. For more information on other audio messages of Pastor Isaac, or to receive a free copy of our 16-page monthly newsletter, The Pulpit, please contact us at 044-2374-0187 or write to El Shaddai Christian Foundation, Post Box number 2510, Chennai 600029, Tamil Nadu, India.